ஹாய் வெல்கம் டு பவி டிசைனர்ஸ். இன்றைக்கி நம்மளோட சேனலில் நார்மல் நீடில் வச்சுட்டு ஒரு ப்ளவுஸை டிசைன் பண்ணியிருக்கேங்க. ஆல்ரெடி ஸ்டிச் பண்ண ப்ளவுஸை அதை எப்படி அப்படின்ட்டு தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஃபஸ்ட்டு எனக்கு வீடியோ எடுக்கிற ஐடியாவே கிடையாதுங்க. அதனால் நான் பாதி முடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் தான் சரி உங்கள்கிட்டையும் ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு தாங்க வீடியோ நான் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு ஸ்டெப் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ப்ரூச் மெட்டீரியல் தாங்க நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த சீக்வன்ஸ் பேர் வந்து ஐ சீக்வன்ஸ். இந்த ஐ சீக்வன்ஸை வந்து க்ளூ வச்சுட்டு நீங்கள் நார்மலான ஃபேப்ரிக் க்ளூவும் யூஸ் பண்ணலாம், அப்படி இல்லைனா B7000 க்ளூவும் யூஸ் பண்ணலாம். பிளைண்டாக நீங்கள் வந்து ஃபேப்ரிக் மேலே அதை துணி மேலே போட்டுறக்கூடாது. அந்த நம்ம ஐ சீக்வன்ஸ் அந்த சீக்வன்ஸ் இருக்குது இல்லைங்களா க்ரீன் கலரில், அது மேலே ஒரு ட்ராப் மட்டும் அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி க்ராஸாக ஜிக்ஸாக்காக நீங்கள் வச்சுக்கோங்க. நான் ஃபஸ்ட் ஸ்டெப் அதுதாங்க நான் பண்ணியிருக்கேன். இதை வந்து ஃபுல்லி ஸ்டிச் பண்ணியாச்சு. ஆல்ரெடி ப்ளவுஸை வந்து ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி முடித்ததுக்கப்புறம் இது தாங்க ஐ சீக்வன்ஸு. இதில் வந்து உங்களுக்கு நிறையா வெரைட்டிஸ் கலர்ஸ் எல்லாமே அவைலபிள் இருக்குது. நீங்கள் வந்து உங்களுக்கு எப்படி வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வாங்கிக்கலாம். சைஸஸ்ஸு கலர்ஸ் எல்லாமே அவைலபிள் இருக்குது. இது வந்து நான் டார்க் க்ரீன் எடுத்திருக்கேங்க. எதுக்காக அப்படின்னா சாரியோட கலர் வந்து டார்க் க்ரீனு, அதனால் நான் டார்க் க்ரீன் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ப்ளவுஸை ஃபுல்லாக ஸ்டிச் பண்ண ப்ளவுஸை ஃபேப்ரிக் க்ளூ தாங்க நான் அப்ளை பண்ணியிருக்கேன். அப்ளை பண்ணி இந்த மாதிரி ஐ சீக்வன்ஸை நான் ஒட்டிட்டேன். நெக்ஸ்ட்டு ஸ்டெப் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, சப்போஸ் அதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னாலும் கூட கேளுங்க, நான் சொல்கிறேன் உங்களுக்கு. ஒட்டி முடித்ததுக்கப்புறம் செகண்ட் ஸ்டெப் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, நார்மலான நம்பர் 10 நீடில் இருக்கும் இல்லைங்களா, அந்த நம்பர் 10 நீடில் நூலை வந்து ரெட்டையாக எடுத்துக்கிட்டேன். 2ஆக எடுத்தால் தான் நம்மளுக்கு 4ஆக கிடைக்கும். ஏன்னா இது எல்லாமே ஆல்ரெடி ஸ்டிச் பண்ண ப்ளவுஸில் பண்ணுறதுனால கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கணும், 4ஆக எடுத்துக்கிட்டேன். 4ஆக எடுத்ததுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஒரு நாட் போட்டுட்டு ஏதாவது ஒரு பக்கம் எண்ட்லேருந்து ஆரம்பிக்கிறேங்க. நம்ம ஒட்டணும் இல்லைங்களா, அது எல்லாத்தையுமே இப்போ ஸ்டிச் பண்ணணும். நார்மலாக இதில் வந்து 2 ஹோல் இருக்கும். நீங்கள் அப்படியே வந்து ஊசி நூல் வச்சும் தைக்கலாம். தைச்சிங்க அப்படின்னா அந்த நூல் வந்து அந்த சீக்வன்ஸுக்கு மேலே உங்களுக்கு அப்படியே தெரியும். அதனால் நான் வந்து கட் பீட் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் இதுக்கு பதிலாக சுகர் பீட் ஆட் பண்ணிக்கலாம், இல்லைனா 3mm 2mm அந்த மாதிரி எந்த பீட் வேணாலும் நான் ஆட் பண்ணிக்கலாம். கட் பீடு வந்து இதுக்கு கரெக்டான சைஸில் இருக்குங்க. இந்த ஐ சீக்வன்ஸுக்கு இந்த கட் பீடு வந்து கரெக்டாக ஆப்டாக இருக்கும். அதனால் நான் வந்து ஒரு கட் பீடை எடுத்துகிட்டு ஒரு ஹோல் வழியாக நீடில் எடுத்து மறுபடியும் இன்னொரு ஹோல் வழியாக விட்றேங்க. இது ஆல்ரெடி ஸ்டிச் பண்ண ப்ளவுஸ் அப்படிங்கிறதுனால ஃப்ரேமில் அந்த மாதிரிலாம் எதுவுமே போட முடியாது. இந்த மாதிரி கையை நான் ஹேண்டில் பண்ணியிருக்கேன் இல்லைங்களா, இந்த மாதிரி கையை ப்ளவுஸ்குள்ளே விட்டுட்டு அப்புறம்தான் உங்களால் போட முடியும். ரொம்ப குறைவான மெட்டீரியல் தாங்க யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்களும் இந்த ஒர்க்கை வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். நான் வந்து என் ப்ளவுஸை நானே டிசைன் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். அப்படி இல்லைனா நான் டெய்லரிங் தெரியும், நான் தைச்சி கொடுத்துட்ருக்கேன். என்னோடய கஸ்டமர்ஸ்க்கு நான் பண்ணி தரணும் அப்படின்னா இந்த மாதிரி ஒர்க்கெல்லாம் நீங்கள் பண்ணி கொடுக்கலாங்க. இதுக்கு பெருசாக உங்களுக்கு வந்து ஆரி ஒர்க்கு, ப்ரூச்சஸ் அந்த மாதிரி எந்த நாலேஜும் எல்லாம் தேவையில்லை. ரொம்ப சிம்பிளான விஷயந்தாங்க. ஒரு 2-3 விஷயங்கள் தான் நான் இதில் யூஸ் பண்ணியிருக்கேன். ஐ சீக்வன்ஸ், அதுக்கப்புறம் கட் பீடு, அப்புறம் ஒரு 3mm கோல்டு கலர் பீடு, இவ்வளோ தான் மொத்தமே நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஆனால் அவுட்லுக் பார்த்திங்க அப்படின்னா நல்லா ஹெவியாக இருக்குங்க, கிராண்டாக இருந்தது. அதே டைமில் வந்து ரொம்ப நீட்டாகவும் இருந்ததுங்க. இது வந்து நீங்களே நார்மலாக வீட்லேயே வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதுக்கு வந்து ப்ரேயராக எந்த நாலேஜ் அந்த மாதிரிலாம் எதுவுமே தேவையில்லை. நம்பர் 10 நீடில் நீங்கள் எதுக்காக எடுக்கணும்னு நான் சொல்கிறேன்னா, அந்த நம்பர் 10 நீடில் தான் நீங்கள் கட் பீட்ஸ் போட்டுக்கலாம், சுகர் பீட்ஸ் போட்டுக்கலாம், எல்லா வகையான பீட்ஸுமே நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கலாம் நம்பர் 10ல். மீதி இதில் போட்டிங்க அப்படின்னா ஹோல்ஸ் பெருசாக இருக்கும், அப்போது ஒரு சிலதெல்லாம் உள்ளே போகாது. அதுக்காக தான் நம்பர் 10 நீடில் நான் எடுத்திருக்கேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இடையில எப்படி ஃபினிஷிங் வரணும், எப்படி கீழே நாட் போடணும், ப்ளவுஸுக்கு பின்னாடி திருப்பி எப்படி நாட் போடணும், புட்டாஸ் எப்படி போடணும், இதில் நான் எப்படி வச்சுருக்கேன், பேக் நெக் எப்படி டிசைன் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேங்க. வீடியோ மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நான் நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் நார்மல் நீடில் வச்சுட்டு எப்படி ஒர்க் பண்ணுறது, ப்ரூச்சஸ், ஆரி ஒர்க் வந்து எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப் போடணும் அப்படின்ற நிறைய வீடியோஸ் வந்து நான் ஆட் பண்ணிகிட்ருக்கேன். டெய்லரிங் கண்டென்ட் ஆட் பண்ணிகிட்ருக்கேன். தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்கள். கட்டாயமாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. அதே மாதிரி இந்த வீடியோ முடியறதுக்குள்ளே கண்டிப்பாக வந்து சில விஷயங்கள் வந்து நீங்கள் கெயின் பண்ணிக்கிற மாதிரி தான் இருக்கும். என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் என்னென்ன கற்றுக்கிட்டேனோ, நான் என்னென்ன பண்ணிகிட்ருக்கேனோ அது எல்லாமே நான் வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணிகிட்ருக்கேங்க. இந்த மாதிரி கட் பீட்ஸ் அப்படி இல்லைனா அவங்களுக்கு விருப்பப்பட்ட எந்த பீடாக இருந்தாலும் சரி வச்சு இந்த மாதிரி ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி முடிச்சிடுங்க. இதாங்க வந்து ஸ்டெப் 2.
நம்ம பண்ண ஸ்டெப் 1 என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபுல்லி ஸ்டிச் பண்ண ப்ளவுஸில் லைட்டாக ரொம்ப ஹெவியாக அப்ளை பண்ணக்கூடாது. ஏன்னா இதில் 2 ஹோல் இருக்குது. அதை நம்ம ஊசி நூல் வச்சு தைக்கணும். நீங்கள் ஹெவியாக க்ளூ அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த ஓட்டெல்லாம் மறைஞ்சிரும். அதுக்காக தான் நான் வந்து துணியில் க்ளூ அப்ளை பண்ணாதீங்க, சீக்வன்ஸில் அப்ளை பண்ணுங்கன்னு சொல்கிறேன். ஒரு சிலர் அப்படியே துணியில் க்ளூ அப்ளை பண்ணிட்டு அப்படியே ஒட்ட ஆரம்பிச்சிங்க அப்படின்னா அந்த ஹோலும் சேர்த்து மூடிடும். அதனால் நீங்கள் அப்படி பண்ணக்கூடாது. இதில் தான் வந்து அப்ளை பண்ணணும் சீக்வன்ஸில். இப்போ ஸ்டெப் 3 என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, நான் வந்து ஒரு 3 mm ரவுண்ட் பீட் எடுத்திருக்கேன். கோல்டு கலரு சாரியில் ஃபுல்லாகவே கோல்டு சரி அப்படிங்கிறதுனால நான் கோல்டு கலர் தாங்க எடுத்திருக்கேன். இப்போ நம்ம வந்து ஜிக்ஸாக்காக ஸ்டிச் பண்ணோம் இல்லைங்களா, இந்த ஐ சீக்வன்ஸை வந்து ஜிக்ஸாக்காக ஸ்டிச் பண்ணோம்ல, இந்த ஜிக்ஸாக்கு நடுவில் இந்த மாதிரி 3 mm பீடை வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேங்க. இந்த மாதிரி நீங்கள் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா அந்த இடம் வந்து உங்களுக்கு ரொம்ப ஃபில் ஆன மாதிரி இருக்கும். அதே மாதிரி நூலை வந்து ஏன் 2ஆக போடணும், 2ஆக போட்டால் 4ஆக கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறேன்னா, இது எல்லாமே ஸ்டிச் பண்ணி முடிச்ச வாட்டி நம்ம பண்ணுற ஒர்க்கு. அதனால் நீங்கள் வெறும் சிங்கிளாக போட்டிங்கன்னா 2ஆக கிடைக்கும். அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு ப்ளவுஸில் க்ரிப்பே இருக்காது. நம்ம தைச்சோம் அப்படின்னா பீட்ஸ் எல்லாம் தனியாக தொங்கிட்டு இருக்க மாதிரி இருக்கும். அதனால் அந்த தப்பை பண்ணாதீங்க. கட்டாயமாக வந்து 2ஆக எடுத்து 4ஆக போட்டு பண்ணுங்கள். அப்படி பண்ணும்போது நல்லா ஸ்டிஃபாக இருக்கும். உங்களுக்கு ஆரி ஒர்க்கில் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும் உங்களுக்கு. அதனால் அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வந்து ஒரு ஜிக்ஸாக்குக்கு நடுவில் இந்த மாதிரி நம்ம 3 mm பீட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இங்கே வந்து 3 mm தான் ஆட் பண்ணணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் கிடையாதுங்க, அவசியம் கிடையாது. உங்களுக்கு விருப்பப்பட்ட பீட்ஸு உங்கள்கிட்ட என்னென்ன பீட்ஸ் இருக்கோ நீங்கள் வந்து அதை ஆட் பண்ணிக்கலாம். நான் என்னென்ன பொருள் யூஸ் பண்ணுறேனோ அதோட எல்லா நேம்ஸுமே நான் சொல்கிறேன், நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. நீங்கள் வந்து உங்களோட ஓன் யூஸ்க்கு பண்ணுறீங்க அப்படின்னாலும் ஷாப்ஸில் எல்லா ஆரி ஒர்க் ஷாப்ஸ்லேயுமே அவைலபிள் இருக்குங்க. நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறீங்க இந்த திங்ஸ் எங்கே வாங்குனீங்க அப்படின்ட்டு. இது எல்லாமே நான் வந்து ஆரி ஒர்க் ஷாப்பில் தாங்க வாங்குகிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு நியர்பை ஆரி ஷாப்ஸ் எல்லாத்துலேயுமே இப்போ அவைலபிள் இருக்குங்க. இந்த மாதிரி ஐ சீக்வன்ஸ், அடுத்தது 3 mm பீட் அப்படின்றது வந்து கட் பீடு, இந்த 3 பொருள் தாங்க. இந்த 3 பொருள் வச்சுட்டு எவ்வளோ எலகண்ட்டாக உங்களால் டிசைன் பண்ண முடியுமோ அவ்வளோ நீட்டாக பண்ணிடலாம். அதுவும் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பண்ணுறீங்க அப்படின்னாலும் கூட நீங்கள் பண்ணி போட்டு போகும்போது நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பண்ணியிருக்கீங்க அப்படின்னே சொல்ல மாட்டாங்க. அந்தளவுக்கு வந்து ஃபினிஷிங் இருக்குங்க உங்களுக்கு. நான் சொல்கிற இதெல்லாம் ஃபாலோ பண்ணி பண்ணிங்க அப்படின்னா. இப்போ கீழே லைன்ஸ் போட்டாச்சு. அடுத்தது கைக்கு வந்துட்டு நம்ம புட்டாஸ் மாதிரி வைக்கணும். ஏன்னா கை வந்து ப்ளைனாக இருக்கிறதுனால நம்ம புட்டாஸ் மாதிரி வைக்கணும் அப்படின்ட்டு நான் என்ன பிளான் பண்ணியிருந்தேன் அப்படின்னா, லீஃப் மாதிரி இந்த மாதிரி வி ஷேப்பில் அதே மாதிரி தான் அகெயின் வந்து நான் க்ளூ வச்சு அப்ளை பண்ணிட்டேங்க. லைட்டாக க்ளூ வச்சு ஒட்டிட்டு அதுக்கு மேலே கட் பீட் போட்டு அதுக்கப்புறம் 3 mm போட்டேன். இப்போ பேக் சைடில் எப்படி போடணும் அப்படின்னு கேட்குறீங்க. இந்த மாதிரி தாங்க போடணும். கொஞ்சமாக துணி எடுத்துகிட்டு 2 டைம் இந்த மாதிரி சுற்றி விட்டுட்டு ஒரு லாக் பண்ணிங்க அப்படின்னா நல்லா ஸ்ட்ராங்காக நினைக்கும். நான் வந்து 2 டைம் லாக் பண்ணுவேங்க. புட்டாஸோட இதை வந்து நான் அப்படியே கண்டினியூ பண்ண மாட்டேன். நூலை இப்போ ஒரு இடத்துல போட்டிருக்கேன் அப்படின்னா அடுத்த இடத்துக்கு போகும்போது நூலை எடுத்துகிட்டு அப்படியே போக மாட்டேன். நான் கட் பண்ணி விட்டுட்டு முடிச்சு போட்டுட்டு கட் பண்ணி விட்டுட்டு அப்புறம் தான் அடுத்த புட்டாவுக்கு போவேன். ஏன் அப்படின்னா இதெல்லாமே ஆல்ரெடி ஸ்டிச் பண்ண ப்ளவுஸில் நம்ம பண்ணுறோங்க. ப்ளவுஸ் போடும்போது நம்ம கை உள்ளே விட்டோம் அப்படின்னா நூல் வந்து தடுக்கும். அப்படி இல்லைனா ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். உங்களுக்கு நூல் வந்து கை விடும்போது மாட்டி சப்போஸ் பிஞ்சு போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லைன்னா நம்மளுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். அதனால் நீங்கள் வந்து அந்த விஷயத்தை அவாய்ட் பண்ணிவிடுங்க. அப்படியே எடுத்துகிட்டு போய் பண்ணாதீங்க. இப்போ ஒரு சின்னதாக ஒரு டிசைன் போடுறீங்க அப்படின்னா அந்த இடத்துலையே முடிச்சு போட்டு நூலை கட் பண்ணி விட்டுருங்க. அதே மாதிரி நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ண ப்ளவுஸோ இல்லை வந்து ஆரி ஒர்க் பண்ணுறீங்களோ எந்த ஒர்க் பண்ணிங்கனாலும் சரி, எந்த இடத்துல கட் பண்ணி முடிச்சு போடுறீங்களோ அந்த இடத்துல லைட்டாக ஒரு க்ளூ அப்ளை பண்ணிக்கோங்க. பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இந்த கீழே விழுவுறது, கட் ஆகிடுச்சு அந்த மாதிரி எந்த ஃபால்ட்டுமே வராது. அதனால் வந்து நீங்கள் இந்த ஐடியாவை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக வந்து ஒரே ஒரு ட்ராப் நீங்கள் க்ளூ அப்ளை பண்ணிங்க அப்படின்னாலே உங்கள் ஒர்க் வந்து அப்படியே தாங்க இருக்கும். எந்த டேமேஜுமே ஆகாது. இது வந்து ஸ்டிச் பண்ணணுது அப்படிங்கிறதுனால எக்ஸ்ட்ரா வந்து நீங்கள் எஃபர்ட் போடுற மாதிரி இருக்கும். ஏன்னா எல்லா முடிச்சும் வெளியிலேயே உங்களுக்கு விசிபிளாக இருக்குது இல்லைங்களா, அதனால் வந்து கல்லுன்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதனால தான் நான் சொல்கிறேன், லைட்டாக ஒரு க்ளூ அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ வந்து கையில் கீழே ஃபுல்லாக பார்டரில் ஸ்டிச் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் வந்து புட்டாஸ் அங்கங்கே வச்சாச்சு. நான் புட்டாஸ் எப்படி வைக்கணும் அப்படின்றதையும் சொல்லியிருக்கேன். எப்படி பண்ணோம் அப்படின்னா கையோட உயரத்தை ஃபஸ்ட்டு அளந்துக்கணும். 4 இன்ச் 6 இன்ச் வருது அப்படின்னா
இப்போ 6 இன்ச் வருதுன்னா ஃபஸ்ட்டு 3 இன்ச்சில் ஒரு புட்டா, அடுத்த 3 இன்ச் கழித்து ஒரு புட்டா, அப்படி 2 வச்சுக்கணும். அடுத்தது 1.5லேருந்து 2 இன்ச் கேப்பாவது விடணும். விட்டுட்டு ரைட்டில் ஒன்று லெஃப்டில் ஒன்று வைங்க. அவ்வளோதான். மறுபடியும் வந்து அதுக்கு அடுத்தது மறுபடியும் 1.5 இல்லைனா 2 இன்ச் விட்டுட்டு இந்த மாதிரி வச்சிங்க அப்படின்னா ரொம்ப அழகாக உங்களுக்கு வந்து நீட்டாக வந்துடும். கை ஃபுல்லாக உங்களுக்கு ஒர்க் இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி ஒரு புட்டாஸ் வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு கை ஃபுல்லாகவே நல்லா ஒர்க் இருக்கும். பின்னாடி வந்துட்டு இந்த மாதிரி போட் நெக் மாதிரி வச்சுட்டு சென்டரில் வந்து ஓப்பன் மாதிரி பிளான் பண்ணியிருந்தாங்க. இப்போ அதோட சென்டரில் நான் எப்படி ஒர்க் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு வந்துட்டு நான் வந்து இந்த பீட்ஸ் தாங்க எடுத்திருக்கேன். சேம் 3mm பீடு தான் எடுத்திருக்கேன், கோல்டு கலரு. அந்த 3mm நான் எப்படி ஸ்டிச் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு 3mm நான் நார்மலாக ஸ்டிச் பண்ணிக்கிட்டேன். இப்போ நான் பண்ணுறேன் இல்லைங்களா, அந்த மாதிரி நார்மலாக ஒரு சிங்கிள் பீட் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்தது என்ன பண்ணோம் அப்படின்னா மறுபடியும் நீடில் இந்த மாதிரி வெளியில் எடுத்துட்டு இன்னும் வந்து பீட்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க, லோட் பண்ணிக்கோங்க. எவ்வளோ வேணுமோ அவ்வளோ பீட்ஸையும் ஒட்டுக்கா லோட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் பண்ணுற பாருங்கள், இதே மாதிரி ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப நீட்டாக ஈஸியாகவே நீங்கள் பண்ணி முடிச்சிடலாங்க. இப்போ அந்த ரவுண்டுக்கு எவ்வளோ பீட்ஸ் தேவைன்னு சும்மா வச்சு பாருங்கள். 6 to 7 வந்து தேவைப்படுற மாதிரி இருக்கும். அந்த 6 to 7 வந்த வாட்டி மறுபடியும் நீடில் வச்சுட்டு கீழேயே இந்த மாதிரி பண்ணினீங்க அப்படின்னா நல்லா ரவுண்ட் ஷேப் வந்து உங்களுக்கு ஃபார்ம் ஆகிடும். இதை அப்படியே விட்டுறக்கூடாது. நம்ம 1லேருந்து 2 இடத்துல இப்போ நான் எடுக்கிறேன் பாருங்கள், குத்தி எடுக்கிறோம்ல, அந்த மாதிரி நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னா அழகாக அப்படியே நீட்டாக அதே ரவுண்ட் ஷேப்லேயே நம்மளுக்கு இருக்கும். அப்படி இல்லை இதை வந்து நான் 2 ஸ்டிச் பண்ணணும் அப்படின்னாலுமே அந்த வீடியோஸையுமே நான் ஆட் பண்ணியிருக்கேங்க. நார்மல் நீடிலில் வந்து எப்படி பீட்ஸ் தைக்கணும் அப்படின்ற வீடியோவுமே நான் ஆட் பண்ணியிருக்கேன், நம்மளோட சேனலில் இருக்குது. வேணுங்கிறவங்க செக் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி ஒர்க் பண்ணும்போதெல்லாம் இப்படி பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இந்த மாதிரி நான் வந்து அட்லீஸ்ட் 2லேருந்து 3 இடத்துலையாவது குத்தி எடுத்துப்பேன். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா அப்படி இல்லை அப்படின்னா பீட்ஸ் தனியாக தூக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கும். அதனால் இந்த மாதிரி 2லேருந்து 3 இடத்துல குத்தி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஆஸ் யூஷுவல் மறுபடியும் ஐ சீக்வன்ஸ் இருக்குது இல்லைங்களா, அதை வந்து வி ஷேப்பில் ரைட்டில் ஒன்று லெஃப்டில் ஒன்று கட் பீடு வச்சு ஸ்டிச் பண்ணிக்கிறேன். அடுத்தது மறுபடியும் ஒரு 3mm பீடை வச்சுட்டு மறுபடியும் ஒரு ஐ சீக்வன்ஸ் வச்சுக்கிறேன். இப்படி வச்சு தாங்க இந்த ப்ளவுஸையே ஃபுல்லாகவே நான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி தான் இந்த ப்ளவுஸில் யூஸ் பண்ணியிருக்க திங்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா க்ரீன் கலர் ஐ சீக்வன்ஸ், கோல்டு கலர் கட் பீடு, அடுத்தது 3mm ரவுண்ட் பீட் தாங்க நான் எடுத்திருக்கேன். மேக்ஸிமம் இது எல்லாமே உங்களுக்கு 5 கிராம்ஸ் இருந்தாலே போதும். 5 to 10 கிராம்ஸே ரொம்ப ரொம்ப உங்களுக்கு அதிகமான குவான்டிட்டிங்க. நான் வந்து 2 கையில் ஒர்க் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் புட்டாஸ் வச்சுருக்கேன். பேக் நெக்கில் இந்த மாதிரி 1 சைடு மட்டும் கீழே மட்டும் ஒர்க் பண்ணியிருக்கிறது. நீங்கள் ஒரு இதுலேயுமே 5லேருந்து 10 கிராம் வாங்கினீங்க அப்படின்னாலே கண்டிப்பாக 10 கிராம்ஸ் எல்லாமே தருவாங்க. ஆனால் உங்களுக்கு செலவாகிறதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 5 கிராம் தான் செலவாகும். அந்த ஒரு 5 கிராம்ஸ்லேயே வந்து நீங்கள் நீட்டாக பண்ணிடலாம். அதிகபட்சம் இதுக்கு நீங்கள் வாங்குகிற மெட்டீரியல்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 50லேருந்து 60 ருபீஸ்க்குள்ளே தாங்க வாங்குவீங்க. ஆனால் வந்து நீங்கள் இந்த மாதிரி ஒர்க் பண்ணி போட்டிங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். அதே மாதிரி நீங்கள் கஸ்டமருக்கு போட்டு கொடுக்குறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து 700லேருந்து 800 வரைக்குமே நீங்கள் வந்து சார்ஜ் பண்ணிக்கலாம். ஏன்னா அவ்வளோ ஒர்க் இருக்குது இதில். பேக் நெக்கு, ஹேண்டு, நான் இதில் வந்து ஃப்ரண்ட் பண்ணலைங்க. நீங்கள் ஃப்ரண்ட்டும் பண்ணலாம். ஃப்ரண்ட் பண்ணிங்கன்னா அவ்வளோ சார்ஜ் பண்ணலாம். நீங்கள் உங்களோட ஓன் யூஸுக்கும் பண்ணிக்கலாம். இதோட ஃபைனல் லுக் எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள். பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். இதில் பேக் நெக்கில் ஒரு ஃப்ளார் பண்ணியிருப்பேங்க. அந்த ஃப்ளார் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் அந்த வீடியோவும் ஆட் பண்ணுறேன் எப்படி அதை பண்ணணும் அப்படின்ட்டு. அது ரொம்ப ஈஸி தாங்க. உங்களுக்கு சாரீ கலர் வந்து இந்த டார்க் க்ரீன் கலர், அதுக்கு வந்து இந்த மாதிரி தாங்க ஃபைனல். ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. அந்த கலருக்கு அந்த சாரியோட கலரே நம்ம வச்சுருக்கிறதுனால ரொம்ப அவுட்புட் வந்து ரொம்ப நீட்டாக இருந்ததுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு, பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணிவிட்டு ஒரு கமெண்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு வேணுங்கிறவங்களுக்கு ஷேர் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நம்ம மீண்டும் இன்னொரு வீடியோவில் கண்டிப்பாக வந்து சந்திக்கலாம். என்னால் எவ்வளோ யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் வந்து கொடுக்க முடியுமோ அவ்வளோ கொடுக்குறேங்க. பாய்.